ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா செடி வளர்க்குறது பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோஜா செடி நர்சரியில் வாங்கும்போது தண்டு பகுதியை தடிசாக பார்த்து வாங்குங்க. வாங்கிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கோகோபீட்டு, செம்மண் கலவை, மண்புழு உரம் கலந்து நட்டு வச்சிங்கன்னா நல்லா வளரும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, ரோஜா செடியை பூக்கள் பூத்தோடனே அதை கட் பண்ணிவிடுங்க. அப்படி கட் பண்ணலன்னா அந்த பூ ஃபுல்லாகவே அந்த செடியை வாடிடும். கிளைகள் மஞ்சள் நிறமாவோ காஞ்சி போயிருந்தாலோ அந்த கிளைகளை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி விட்டால் தான் அடுத்த கிளைகள் வந்து வளரும். பூக்கள் பூத்த கிளைகளை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணால் தான் புது கிளைகள் வளரும், மொட்டுக்கள் விட்டு நிறைய பூக்கள் பூக்கும். ரோஜா செடியில் பூச்சிகள் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இயற்கை பூச்சிக்கொல்லியான வேப்ப எண்ணெய் கூட ஷாம்பு வாட்டர் மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பாதிப்பு ஏற்படாது. ரோஜா செடியில் டெய்லி தண்ணி ஊற்றினா அவசியம் இல்லை. அதோட ஈரப்பதம் பார்த்து தண்ணி ஊற்றினா போதும். மற்ற செடியை விட ரோஜா செடிக்கு சூரிய ஒளியோ காற்றும் ரொம்ப முக்கியமானது. குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமாவது சூரிய ஒளி வந்து தேவைப்படும். ரோஜா செடிக்கு தேவையான முக்கியமான உரம் என்னென்னா, மாட்டு சாணம், முட்டை ஓடு, அதுக்கப்புறம் போன் மீல், வெங்காயம், பனானா பீல் தோலை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஊற்றணும். அது கூட என்னென்னா டிஏபி ஃபர்டிலைசர் உரமும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பூக்கள் பூக்கும். ஏன்னா நர்சரியிலலாம் டிஏபி ஃபர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரோஜா செடியை கிளைகளை கட் பண்ணும் போது அந்த கிளைகளை அப்படியே வாடிட்டே அப்படியே கருகிட்டே வரும். அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வீட்டில் இருக்க மஞ்சளை யூஸ் பண்ணி அதை எடுத்து அதில் தடவி விட்டிங்கன்னா கொஞ்சம் கருகிறது கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் பூக்கள் நிறைய பூக்கணுன்னா பருப்பு கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணியில் தினந்தோறும் நீங்கள் அதில் ஊற்றுனீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையும். செடிகள் ஓரளவு வளர தொடங்கியதும் தொட்டிகளுக்கு இடையே போதிய இடைவெளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். வெள்ளரிக்காய் மற்றும் தேங்காய் தண்ணீரை சேர்த்து கலவை மண்ணிற்கு குளிர்ச்சியும் செடிகளுக்கு வளர்ச்சியும் கொடுக்கும். நாட்டு ரோஸ் தவிர மற்ற ரோஸ் செடிகளை வந்து மண் தரையில் வைப்பதை விட தொட்டியில் நீங்கள் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. மழை காலத்தில் ரோஜா செடிக்கு நிறைய ஃபங்கஸ் பிடிக்குங்க. அதனால் நர்சரியில் போய் கேட்டதுக்கு சாஃப்ன்ற ஒரு மருந்தை வந்து தண்ணியில் கலக்கி ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. 15 days ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணால் நல்லா தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க. ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் அதிக கால்சியம், பொட்டாசியம் சத்துக்கள் அதிகம் தேவை. அன்றாட யூஸ் பண்ணுற டீ தூள், காய்கறி மற்றும் பல கழிவுகள் ரோஜா செடிகளுக்கு உரமாக போடலாம். இந்த டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. புதுசாக உங்களுக்கு எதாவது டிப்ஸ் கிடச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.